Hi friends, நான் திருமூர்த்தி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா iPhone 14ல வர இந்த டைனமிக் இஸ்லாண்ட் ஃபியூச்சரை எப்படி Redmi Phoneல வர வைக்கிறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் குளோபல் தீம்ஸ் APK இந்த மாதிரி இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் MIUI Theme Editor APK இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. இது Play Storeல அவைலபிளா இருக்கு. நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இதை ஓபன் பண்ணிட்டு browse கொடுத்து இந்த ஃபைலை அட்டாச் பண்ணுங்க. இந்த ஃபைலோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நெக்ஸ்ட் கொடுத்து ஃபினிஷ் கொடுங்க. ஒரு ஃபோல்டர் இந்த மாதிரி கிரியேட் பண்ணிக்கங்க. யூஸ் திஸ் ஃபோல்டருங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. தீம் லோட் ஆயிடுச்சு, இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இதில் சம்டைம்ஸ் இன்ஸ்டால் ஆகிறது இல்லை, அதனால் இந்த ஆப் யூஸ் பண்ணுங்க. MTZ டெஸ்டர் இது ப்ளே ஸ்டோரில் இருக்குது. நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தர்றேன். இப்போ அந்த ஆப் ஜென்ரேட் பண்ண MTZ ஃபைலை வந்து இதில் லோட் பண்ணுங்க. லோட் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்க. ஒரு வாட்டி அப்ளை ஒர்க் ஆகலைன்னா 2-3 டைம் ட்ரை பண்ணுங்க. இப்போ நம்மளோட தீம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அப்ளை ஆகிடுச்சு. டைனமிக் இஸ்லாண்ட் ஃபீச்சரு கொஞ்சம் கரெக்டாக ஒர்க் ஆகணும்னா தீம் செட்டிங்ஸில் கொஞ்சம் மாடிஃபை பண்ணணும். அதை எப்படி மாடிஃபை பண்ணுறதுங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ MIUI Themes ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் ப்ரொஃபைல் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் கஸ்டமைஸ் கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் இதில் இந்த ஃபஸ்ட்டு ஆப்ஷன் இருக்குல்லங்க, இதுதான் வந்து அந்த டைனமிக் இஸ்லாண்ட் ஃபீச்சரை எனேபிள் பண்ணுறது. ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன் லாக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வரும். இப்போ நம்ம பேக்ரவுண்டில் எந்த ஆப்பும் இல்லாதங்காட்டி நம்ம இப்போ ஸ்பாட்டிஃபை ஆப்பை ஓப்பன் பண்ணி ஏதோ ஒரு சாங்கை ப்ளே பண்ணலாம். இப்போ இந்த சாங்கை நான் ப்ளே பண்ணிட்டேன். இப்போ ஸ்க்ரீன் லாக் பண்ணுறேன். ஸ்க்ரீன் லாக் பண்ணிங்கன்னா நான் என்னோடய கேமரா வந்து சென்டரில் இருக்குது. பட் ஆனால் இது வந்து லெஃப்ட் சைடில் வருது. நம்ம வந்து இதை அட்ஜஸ்ட் பண்ணணும். அதுக்கான செட்டிங்ஸும் அதே தீம்ஸில் அதே இடத்துல இருக்குது. நம்ம இந்த இடத்துல வந்துட்டு இதை மாற்றினீங்கன்னா சென்டருக்கு மாறிடும். சென்டர் வந்துடுச்சு. இன்னும் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து மேலே கீழே இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் அதுக்கும் ஆப்ஷன் இந்த இடத்துல ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து நீங்கள் என்னோடய டிவைஸுக்கு இது வந்து -24ன்னு 25ன்னு கொடுத்தா கரெக்டாக அட்ஜஸ்ட் ஆகும். உங்களோட இதுக்கு உங்களுக்கு தகுந்தபடி மாற்றி செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிடுச்சு. பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது டைனமிக் இஸ்லாண்ட் ஃபீச்சரு. நான் மைனஸில் வேல்யூ கொடுத்தங்காட்டி மேலே போச்சு. நீங்கள் ப்ளஸில் வேல்யூ கொடுத்தீங்கன்னா கீழே வரும். அது உங்களுக்கு தகுந்தபடி மாற்றிக்கிங்க. இதே மாதிரி மற்ற ஆப்ஷன்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது இதில். அதுக்கு தகுந்தபடி நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு கூகுள் லென்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா செக் பண்ணிக்கலாம்.